வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து தயிர் வடை செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேங்க. இப்போ தயிர் தாளித்து வச்சுட்டேன். தயிர் அப்படியே இருக்கட்டும். இப்போ உளுந்து இது வந்து இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ், இது வந்து 200 இருக்கும். இதால் ஒரு கிளாஸ் உளுந்து. இதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவி. இப்போ நம்ம ஜாரில் போட்டு அதை கட்டியாக அரைச்சின்னு வந்துடும். நல்லா பந்து மாதிரி அரைக்கணும். அரைச்சின்னு வந்து நான் காமிக்கிறேன். தண்ணி அதிகமாக விடக்கூடாது. இப்போ மாவு அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைக்கணும். மாவு உள்ள நல்லா சுத்தக்குள்ள டைட்டாக இருக்குது. எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன் கடாயில். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஜீரகம். இப்போ இதுக்கு தேவையான மிளகு 4 மிளகு. அடுத்தது இதுக்கு இஞ்சி கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா மாவு அதனால். இப்போ நம்ம மாவை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணும். கையில் தட்டி போட்டாலும் போடலாம், வாழை இலையில் தட்டி போட்டாலும் போடலாம். நம்ம சௌகரியம் தான். நம்ம நான் கையிலே தட்டி போட்டுவோம். எண்ணெய் காயட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம இதில் தயிரை ஊற்றிக்கலாம். இதில் தயிரை ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் காய்ஞ்சிட்டான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக. தட்டி போட்டுடலாங்க.
4 வடை முட்டை இருக்குது. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு இப்போ இந்த வடை வெந்த உடனே நம்ம இந்த பச்சை தண்ணியில் இப்போ இந்த பச்சை தண்ணியில் போட்டுடணும். இப்போ ஒரு வடையை எடுத்து நம்ம இந்த பச்சை தண்ணியில் போடுறோம். பச்சை தண்ணியில் தாங்க போடணும். இப்போ இந்த வடையை நம்ம இப்படி திருப்பி போட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி புழிஞ்சி ரொம்ப புழியக்கூடாது. இப்போ தயிரில் போட்டுடணும். இப்போ நம்ம தயிரில் போட்டாச்சா. இப்போ இருக்கிற தயிரை கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி போட மறந்துட்டேன். இந்த தயிரில் இஞ்சி போட்டுக்கணும். இப்போ இந்த தயிரை இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ சூடான தயிர் வடை ரெடி. இப்போ நம்ம இது நல்லா பன்னு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம தயிரும் வடையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.